மயிலாடுதுறை அருகே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலை வாங்கவும் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்பு ரஹோத். வணக்கம் அன்பு. உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் எப்போது உறவினர்களிடம் இந்த உடலானது ஒப்படைக்கப்பட இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தற்போது இந்த போராட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில உறவினர்கள் 4 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இந்த 4 கோரிக்கையில முதலாவதாக பதற்றம் அடைகிற இந்த கிராமத்துல இனிமேல் இந்த மாதிரியான கள்ளசாராயம் சம்பந்தப்பட்ட கொலைகள் நடைபெறக்கூடாது அப்படின்ற முதல் கோரிக்கையை முன்வச்சாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவதாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற காவல்துறை, அதாவது பெரம்பூர் லிமிட்டுக்கு உள்ள இருக்கிற இந்த காவல்துறை சார்பா எந்த காவலர்களும் எங்க ஊர்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்றதையும், அவங்க மேல கண்டிப்பா வழக்கு தொடரப்படணும், அதே போல அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றத இரண்டாவது கோரிக்கையாகவும், மூன்றாவதாக இந்த பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த 3 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் மேலும் 5 கைது செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும், நான்காவதாக உறவினர்கள் பலராலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் வரக்கூடாது என்ற இந்த 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அவரும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்ததன் பேரில் தற்போது உறவினர்கள் சாலையில் இருந்து கலைந்து பிரேத பரிசோதனை கூடத்திற்கு படையெடுத்து காத்திருக்கின்றனர். காலை முதல் காத்திருக்கும் இந்த சூழ்நிலையில இறந்த ஹரிசக்தியின் அண்ணன் கனிவண்ணன் அவர்களுடைய மனைவி தமிழருவி என்பவர் தற்போது மயக்க நிலை ஏற்பட்டு அவர் தற்போது அரசு பெரியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பலரும் உறவினர்கள் மருத்துவமனையை சூழ்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றனர். தற்போது முற்றுகையிட்டு அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சூழ்ந்து திரளாக சூழ்ந்து இருக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.